ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கிளாத்தி மீன் பார்த்துடுங்க. இதுக்கு பேர் கிளாத்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை தொலி உரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை கழுவுறது முதல்ல இந்த சைடில் உள்ள முள்ளெல்லாம் நம்ம வெட்டிக்கிடணும். அதை வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தோலை கொஞ்சம் கஷ்டம்தான், கஷ்டப்பட்டு தான் பிச்சு எடுக்கணும். பார்த்துடுங்க எப்படி வெட்டுறேன்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிக்கணும். சில நேரம் மீன் கடையில் யாராவது மீன் வெட்டி தருவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்தே நான் வெட்டி வாங்கிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி ஆட்கள் ஒருத்தர் அங்கே இல்லை, அதனால் சரி வீட்டில் வந்து நம்ம உரித்து பார்ப்போன்ட்டு கொண்டு வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிச்சு எடுத்து ஒரு பாடுபட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன, வாடையும் அதே மாதிரி இருக்கும். நல்லா வாடை அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திங்க முடியாது, ஆனால் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி இந்த மீனை வாங்கிட்டு எங்கள் மாமாவுக்கு நல்லா பிடிக்கும். அது வந்து உப்பு, மஞ்சள், புளி, அது பிறகு கொஞ்சோண்டு வத்தல் பொடி, இவ்வளவு தான் போட்டு எங்கள் மாமா அவிக்க சொல்லுவாங்க. அப்படி அவிச்சு கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லா பிடிக்கும். அதுதான் டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாடுபட்டு மீன் தொலியை உரித்து எடுத்தாச்சப்பா. அதுக்கப்புறம் இதில் பாலை இருக்கும் பார்த்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பாலையை தூர போட மாட்டாங்க. அந்த குழம்புக்குள்ளே நம்ம அவிக்கிறதா இருந்தால் அந்த அவியலுக்குள்ளே தான் போட்டு அவிச்சு சாப்பிட்டா போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒருக்கா அந்த மீன் வாங்கி சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்து நல்லா இருக்குன்னு சமைச்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்குன்னு சொல்லி. ஓகே, பாய்.